ஹை கைஸ், இன்றைக்கி வந்து தீபாவளி. ஆனால் பார்த்தா அந்த எஃபெக்டே இல்லை. இப்போ தான் மணி காலையில் 8 மணி ஆகுது. இனிமேல் தான் பட்டாசு வெடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு வெளியே போய் பார்த்த வரைக்கும் இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ணல. சரி, நாங்களே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் டீ குடிச்சிட்டுக்கேன். காலையில் 8 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன். இது வந்து கரெக்டாக 9க்கு 10 நிமிஷம் இருக்க போகும்போது ஷூட் பண்ணுற வீடியோ, ஓகேவா? இப்போ தான் லைட்டாக தீபாவளி எஃபெக்ட் வருது. நான் வந்து இன்னி ஒரு 9:30 மணிலேருந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னி சாப்பிட்ணும். புதுசுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டாச்சு. இதுதான் புது ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2-3 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் வீடியோவில், அப்போ பார்த்துக்கோங்க, ஓகேவா? பிரியாணி ஆகிட்டுக்கு கைஸ் மதியானம். இப்போவே செய்யட்டும். அப்புறம் வேறு என்ன நான் சொல்கிறது, அதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு இது பட்டாசு வெடிக்கணும். பட்டாசு வெடிக்கிறத என் தங்கச்சி வீடியோ எடுப்பா. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகே? எல்லோரும் பார்க்குறவங்கெல்லாம் லைக் போட்டு விட்ருங்க, ஓகே? தேங்க்யூ கைஸ். இப்போ வந்து டைம் கரெக்டாக 9:30. இன்னும் சாப்பிடல, இன்னும் பட்டாசு வெடிக்கல. இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். அது இப்போ தான் தோசை ஆகிட்டுக்கு. வாங்களேன், அப்படியே சும்மா வெளியே போய் பார்ப்போம். வாங்கோ. கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். பின்னாடி இருக்கிறது என் தாத்தா கைஸ், பார்த்துக்கோங்க. இவர் தான் தாத்தா. ஒன் ஹாய் ஃபார் ஆடியன்ஸ். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவதான் என் தங்கச்சி, பார்த்துக்கோங்க. பாருங்க, வெளியே யாருமே பட்டாசு வெடிக்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அது எங்கே கேட்குதுன்னு தெரியல. இன்னும் எதுவும் கேட்குது. தாத்தா வெளியே உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துருக்கிறாரு. சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாம் வாட்டுக்கு அப்படியே உள்ளே போவோம். வேடிக்கை போகும்போது வீடியோ எடுக்கிறேங்க கைஸ். உங்களையும் சும்மா சும்மா கடுப்படுத்திக்கிட்டுங்க. சரி, வேடிக்கை போகும்போது வீடியோ பை. கைஸ், இப்போ இன்னொன்று பட்டாசு வெடிக்க போகிறேன். வீடியோ ஹாய். கைஸ், அப்படியே வீடியோ எடுக்க முடியல. எடுத்தேன், கீழே போய் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்தேன். இந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஆனால் கீழே போகிறதெல்லாம் வீடியோவாக எடுத்துருக்க மாட்டேன். பட்டாசு கொண்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. நானும் வெடித்து முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் வெடிக்கணும். கையில் பாப்ஸ் இருக்குது. அந்த சைடு என் தங்கச்சிக்கு இருக்காது. ஆரம்பிக்கலாமா? ஆனால் இதை ஒரு கஷ்டமான ஒரு வேலை ஒன்று. வீடியோ எடுத்துகிட்டே இதை ஒரே கையில் போட்டேன்னா நிறைய இது வெடிச்சிடும். அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு என்னாலேயே தூக்கி போட முடியும். அதனால் நான் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், வீடியோலாம் ஆஃப் பண்ண மாட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ வேணும். அதனால் ஓவனாகவே தூக்கி போடுவோம். அவ்வளோ கிட்டார தூக்கி போடுவோம். கைஸ், ஒரு நிமிஷம். என் தங்கச்சி ஒன்று சொல்லிட்டு இருக்கா, சுரண்டவே முடியலேன்னு. அது என்னன்னு பார்த்து சுரண்டி கொடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க. கைஸ், இப்போ நான் பாப்ஸ் வெடிக்க போகிறேன். என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் ரொட்டேட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். என் வாய்ஸ் தான் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ கைஸ். நான் வெடித்து முடிச்சிட்டேன். என்ன வீடியோ எடுத்தது கன்றாவியாக வந்திருக்கு, ஓகேங்களா? என் தங்கச்சிங்க 2 பேரும் அந்த இடத்துல நின்று
இது தீக்குச்சியில் சுரண்டுறமே ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு விளையாண்டுட்டு காலுக்கோ எப்படி சொல்லி தந்தா இது எப்படி பண்ணுதுன்னு இல்லைன்னா இது ப்ளீஸ் பென்சில் மாரி வச்சு சுரண்டுங்கடியே அப்படின்னு சொன்னால் இதுங்க சாரி சிட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீ திட்டாதீங்கோ சொல்லிட்டேன் இப்போவே. கைஸ் இது வரைக்கும் வீடியோ எடுத்தது வந்து நீங்கள் ஒரு 3 மணிக்கு பார்ப்பீங்க கைஸ். இனிமேல் வீடியோ எடுக்கிறது இந்த நைட்டு வெடிக்கிற பட்டாசெல்லாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஆனால் அப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். டியூரேஷன் வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சு, 6 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. இது கம்மி டைம் தான் தெரியும், இருந்தாலும் லென்த்து தாங்கணும்ல செல்லு, அதுக்கு தான். சரி கைஸ், ஒரு 3 மணிக்கு வீடியோ வரும் பாருங்கள், லைக் போட்டு விட்ருங்க. தேங்க்யூ.